ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் ரீசெண்டாக வெளியான வின் பிரேக்கர் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் அனிமையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ஸ்டோரியே ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி தான். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 1 பார்த்துடலாம். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி ஒரு விசுவல்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்போ அவனை சுற்றி இருக்கிற நிறைய பேர் இந்த பையனை பார்த்தாலே எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குறான், நான் பார்த்ததுலேயே ரொம்ப ஒஸ்டான பையனே இவன் தான், இதனால தான் இவன் கூட யாருமே பழகவே மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்கிறா. இன்னொரு பக்கம் ஒரு சார் வந்து, டேய் இவனை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் முடியை வெட்டிட்டு வான்னு சொல்லி, முடியை வெட்டலனாலும் பரவாயில்ல, அது என்னடா ஒரு பக்கம் வெள்ளையாகவும் இன்னொரு பக்கம் வேற ஒரு கலர்லேயே வச்சிருக்க, ஒழுங்கா எல்லா பக்கமும் பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி டையை மாற்றிட்டு வான்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவரும் திட்டுறாரு. இது மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே அவனை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க. இவங்க எல்லாருமே பேசுறது வேற யாரும் கிடையாது, நம்ம கதையோட ஹீரோ தான். இப்பதான் ஒரு டவுனை காட்டுறாங்க. ரொம்பவே அமைதியான ஒரு டவுன் தான், ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. நம்மளோட ஹீரோ அவன் மனசுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே போறான். எனக்கு வீக்கா இருக்கிறது எப்பவுமே பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும்தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணுகிட்ட ஒரு 4-5 பசங்க மட்டும் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு, டேய் உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தேவையில்லாம என்ன வம்பு பண்ணாதீங்க, என் கையில இருக்கிற முட்டையை வச்சு உங்க மூஞ்சிலே அடிக்கிற போலதான் இருக்குது, ஆனா என்னோட முட்டை வேஸ்டா போயிருமேன்றக்காக தான் அவங்க சும்மா வரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ஆனா அவங்க விடவே மாட்டாங்க, அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்ப நம்மளோட ஹீரோ மனசுக்குள்ள ஒரு விஷயத்த சொல்றான். வீக்கா இருக்கிறவங்க பண்ற மிஸ்டேக்கு அவங்களே ஸ்ட்ராங்கன்னு நினைச்சுக்கிறது தான். இப்ப இவனும் அதே விஷயத்தை தான் பண்றான் அப்படின்னு சொல்லி அவனோட தோல்ல போய் கை வைக்கிறான். அதை பார்த்துட்டு அந்த பையன், இங்க பாரு ஹீரோ வந்துட்டாரு, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாடா, என்னடா பாக்குற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அடிக்க வரான். ஆனா ஒரு 5 நிமிஷம் தான் நம்மளோட ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருமே அடிச்சு போட்டுறான். இந்த ஃபைட்டை காமிச்சிருந்தா நல்லா இருக்கும், ஆனா காமிக்காம விட்டுட்டாங்க. என்கிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு, நீ எதை வச்சு உன்னை நீயே ஸ்ட்ராங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, என்னை பழி வாங்கணும்னு நினைச்சேனா என்னோட முகத்தையும் என்னோட பேரையும் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வீக்கா இருக்கிறவன் என்னை பார்த்து பயந்துட்டு ஓடி போயிடுவான், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் திரும்பவும் என்கிட்ட சண்டைக்கு வருவான், எனக்கு ஸ்ட்ராங்கா இருக்கவங்க கூட சண்டை போறது ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றான். இப்பதான் நம்மளோட ஹீரோட ஃபுல் ஃபேஸே காட்டுறாங்க. என்னோட நேம நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் ஃபியூரன் ஹை ஸ்கூல்ல படிக்கிறேன், என்னோட பேரு ஹருகோ சாக்குரான்னு சொல்றான். என்னது சாக்குராவா, சாக்குரா ஒரு பொம்பளை நேம் தானே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க, ஜாப்பனீஸோட நேம்ல சாக்குரான்றது ரொம்ப காமன் நேம் தான். இப்போ அவங்கள அடிச்சு போட்டுட்டு நம்மளோட ஹீரோ அங்கே வந்து கிளம்புறான். அப்போ அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட தேங்க்ஸ்ன்னு சொல்றா. நீ எதுக்கு என்கிட்ட வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்ற, நான் ஒன்றும் உனக்காண்டி ஒன்றும் பண்ணல, அவங்கள பார்த்தோன்னே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அதனால தான் அவங்க வந்து அடிச்சேன்னு சொல்கிறான். பரவாயில்ல, நீ எனக்காக பண்ணலாலுமே கூட நீ பண்ணது எனக்கு உதவி தான், உனக்கு பசிச்சா என்னோட கடைக்கு வந்து சாப்பிடேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கூட்டிட்டு போயிடுறா. அவள் ஒரு ஹோட்டல் தான் வச்சிருக்கா, அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு சாப்பாடு கொடுக்குறா. உன்னை நான் இது வரைக்கும் இந்த டவுன்ல பார்த்ததே இல்லை, நீ கண்டிப்பா இந்த டவுனா இருக்க வாய்ப்பே கிடையாது, பெரும்பாலும் இந்த டவுனுக்கு யாருமே வரவே மாட்டாங்க, ஏன்னா இந்த டவுனே ரொம்ப மோசமான ஒரு டவுனு, இந்த கேங்ஸ்டர் பசங்களாம் அடிக்கடி இந்த இடத்துல சண்டை போட்டுட்டே கிடப்பாங்க, இந்த சண்டை சச்சரவுலாம் இருக்கிறனாலேயே நிறைய புது ஆளுங்களா அந்த டவுனுக்கே வர மாட்டாங்க. ஏன் எனக்கு கூட பூர்வீகம் இந்த டவுனே கிடையாது, நானே வேற ஒரு இடத்துல இருந்து அந்த இடத்துக்கே வந்தேன், என்னோட பேரு ஹோட்டோகோ டாச்சிபானான்னு சொல்றா. இந்த பொண்ணு என்னடா நம்ம கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துக்கிறாளே, யாரா இருந்தாலும் நம்மளை பார்த்தா திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, ஆனா இந்த பொண்ணு மட்டும் நல்ல விதமா பேசுறாளேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு. சரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சாப்பிடாம உட்காந்துருக்கே, பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்றா. நம்மளோட ஹீரோவும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டான், அந்த சாப்பாடு ரொம்பவே அவனுக்கு பிடிச்சி போயிருது. நீ பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்க, உன்னோட மண்டை கூட வித்தியாசமா தான் இருக்கு, இந்த 2 முடியில எது உன்னோட ஒரிஜினல் முடி, கருப்பா இல்ல வெள்ளையா, நீ எந்த பக்கம் டை அடிச்சிருக்கன்னு சொல்லி கேக்குறா. என் மண்டையில நான் எந்த பக்கம் டை அடிச்சா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, எனக்கு உண்மையாவே இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, எனக்கும் வித்தியாசமா இருக்கிற விஷயங்களை தான் பிடிக்கும்னு சொல்றா. அவர் ரொம்ப பக்கத்துல வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது, நீ எதுக்கு என்ன இப்படி முறைச்சு பாக்குற, என் கூட சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஆர்வ கோளாறு மாதிரி தான் நடந்துக்கிறான். ஏன்னா நம்மளோட ஹீரோக்கு இந்த ஃபைட்டை தவிர வேற எதுவுமே தெரியாது, அதனால தான் நிறைய பேர் அவனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கூட பழகவும் மாட்டாங்க. ஆனா நம்மளோட ஹீரோக்கு இதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது, நம்ம பார்க்க எப்படி இருக்குன்றதெல்லாம் முக்கியமே இல்லை, ஏன்னா ஃபைட்ல அதெல்லாம் தேவையே படாது, அதனால தான் நானே ஃபியூரனுக்கு வந்தேன்னு சொல்றான். இந்த ஃபியூரன்றது ஒரு கேங்ஸ்டர் கும்பல் தான், அவங்க எல்லாருமே சின்ன பசங்களா இருந்துட்டு நிறைய பேரை அடிச்சு ரொம்ப பெரிய ஆள் ஆனவங்க தான், ஒவ்வொரு நாளும் யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, புது புது ஆளுங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, அதுவும் இந்த ஃபெஸ்டிவல் இதெல்லாம் வந்துட்டா போதும் அவங்க எல்லாருமே ஒரு கலவரமே ஏற்படுத்திடுவாங்க. அவங்கள யாருக்குமே சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, எல்லாருமே அவங்கள வெறுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மாதிரி சண்டை போறனால. ஆனா அந்த கேங்ஸ்டர் கும்பல்ல இருக்கிற யாருமே அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும் தான் அவங்க செய்வாங்க, அதனால தான் நம்மளோட ஹீரோக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. நானும் அவங்களோட கும்பல்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணணும், அதான் என்னோட ஆசைன்னு சொல்றான். ஓ நீ அவங்க கூட ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறியா, அதனால தான் அவங்களோட யூனிஃபார்ம் நீயும் போட்டிருக்க, நாளைக்கு தான் ஸ்கூலே ஸ்டார்ட் ஆக போகுது, ஆனா நீ இன்னைக்கே அந்த யூனிஃபார்ம் போட்டு வந்துட்ட, உனக்கு அவ்வளோ ஆர்வமானு சொல்லி கேட்குறா. எனக்கு ஆர்வம் இருக்குதான், ஆனா இன்னைக்கு நான் அந்த யூனிஃபார்ம் போட்டது காரணம் என்கிட்ட வேற ட்ரெஸ்ஸே கிடையாது, இது மட்டும் தான் இருக்குது, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிளம்ப பார்க்குறான். இப்போ அதே ஹோட்டல்லையே இன்னொரு வயசான தாத்தா சாப்பிட்டு முடிச்சுட்டு, டேபிள் மேலே பணத்தை வச்சிருக்கமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ நம்மளோட ஹீரோ உங்களோட டேபிளில் உங்களோட பொருளை மறந்துட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அதுக்கப்புறமா திரும்பவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு சில சாக்லேட்லாம் நம்மளோட ஹீரோட கையில் கொடுக்குறா. அந்த தாத்தா தான் போகும்போது உனக்காண்டி கொடுத்துட்டு போனாரு,
நீ எடுத்து கொடுத்த அந்த பொருளை தான் அவரோட பேத்திக்காண்டியே அவர் ஒரு கிஃப்ட்டை வாங்கி வச்சிருக்காரு. அது ரொம்பவே ஒரு முக்கியமான கிஃப்ட் தான். அவர் மட்டும் அதை மறந்துட்டு போயிருந்தா அவரோட பேத்திக்கு அவரால் சர்ப்ரைஸ் கொடுக்கவே முடியாம போயிருக்கும். நீ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, உனக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னாருன்னு சொல்லி இந்த சாக்லேட் எடுத்து கொடுக்குறா. நம்மளோட ஹீரோ அதை வாங்கிட்டு வெளியே கிளம்பி போறான். அந்த சாக்லேட்டு அந்த பொண்ணு பேசின எல்லாத்தையுமே மனசில் நினைச்சுக்கிட்டே இருக்கான். யாருமே இந்த அளவுக்கு நம்மளோட ஹீரோ கிட்ட கைண்டா பேசினதே இல்லை. அது போக அந்த பொண்ணு இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பா. நீ என்னதான் முயற்சி பண்ணாலுமே கூட உன்னால அந்த ஃபியூரன் கேங்ல ஜாயின் பண்ணவே முடியாது. நம்ம ஹீரோக்கு இதை கேட்டோடனே பயங்கரமா கோவம் வருது. நான் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உனக்கு தெரியுமா? நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதனால ஒரு யூஸுமே கிடையாது. உன்னால கண்டிப்பா அந்த கேங்ல ஜாயின் பண்ணவே முடியாது. எதனாலனா நீ ரொம்ப தனியா இருக்கன்னு சொல்றா. இதை கேட்ட உடனே நம்மளோட ஹீரோக்கு அப்செட் ஆயிருது. அவ மேல உள்ள கோவத்துல எந்திரிச்சு கிளம்பி வந்துடுறான். இப்ப நம்மளோட ஹீரோ ரோட நடந்து போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சில பசங்கள்லாம் அடிச்சு போட்டிருப்பான். அவன் நிறைய பேரை கூட்டிட்டு வந்துட்டான் நம்மளோட ஹீரோவை அடிக்கிறதுக்காக. அதை பார்த்துட்டு அந்த டவுன்ல இருக்கவங்களாம் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. யாருக்கோ ஃபோன் பண்றாங்க. அவங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ தானடா சொன்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் திரும்பி வரணும்னு, அதனால தான் நான் திரும்ப வந்திருக்கேன்னு சொல்றான். ஆனா நம்மளோட ஹீரோ அவனை கண்டுக்காம போகும்போது, என்ன நீ தான் சொன்ன என்னோட மூஞ்சியை ஞாபகம் வச்சுக்கோன்னு, ஆனா நீ ஏன் மூஞ்சியை மறந்துட்ட போலயே அப்படின்னு சொல்லி அவனோட தோல்ல கை வைக்கிறான். ஆமா என்னடா மண்டை இது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவே அவன் கலாய்க்கிறான். நம்மளோட ஹீரோவும் பழைய விஷயங்களை நினைச்சு பார்க்கறான். எல்லாருமே அவனை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நம்மளோட ஹீரோக்கும் ஒரு லெவல் அது வெறுத்தே போயிருது. இருந்தாலுமே கூட அவனுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றதை அவன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு கூட சொல்லியிருப்பா, நீ தனியா இருக்க அதனால உன்னால ஃபியூரன் கேங்ல ஜாயின் பண்ணவே முடியாதுன்னு. நான் தனியா இருந்தாலுமே கூட கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன், என்னால எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபைட்டை ஸ்டார்ட் பண்றான். உண்மையிலேயே பார்க்கறதுக்கு செம்ம அமேசிங்கான ஃபைட்டு. சும்மா பறந்து பறந்து அடிச்சு சுத்தி இருக்கிற எல்லாருமே அடிச்சு பொழந்துகிட்டு இருக்கான். அந்த பொண்ணு உள்ள வேலை பார்த்துட்டு இருந்தவ என்னடா ஏதோ பெரிய சத்தம் கேக்குதேன்னு சொல்லி வெளியே வந்து பாக்குறா. அவ அப்படி வந்து பார்க்கும்போது அங்க இருக்கிற ஒருத்தன் மட்டும் அந்த பொண்ணை பிடிச்சிடறான். டே நீ சண்டை போறத நிப்பாட்டலனா இந்த பொண்ணை ஏதாவது பண்ணிருவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஆனா நம்மளோட ஹீரோ ஓடி வந்து அவனுக்கு வாயிலே ஒரு எத்து விட்டுறான். அந்த பொண்ணு திரும்பவும் நம்மளோட ஹீரோக்கு தேங்க்ஸ்னு சொல்றா. நீ எதுக்கு சும்மா சும்மா தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்க, நான் ஒன்னும் உன்னை காப்பாத்துறக்காண்டி பண்ணல, எனக்கு அவனை சுத்தமாவே பிடிக்கல, இவங்களுக்கு சண்டை போட கூட தைரியம் இல்லை போல, அதனாலதான் கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றான். இப்ப நம்மளோட ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால அவங்க ஒரே டைம்ல அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா அப்ப கூட நம்மளோட ஹீரோ அவங்களால அட்டாக் பண்ணவே முடியல. ஹீரோ ரொம்ப ஃபாஸ்டா ஃபைட் பண்றான். அப்ப பின்னாடி அந்த பொண்ணு வேற இருக்கா. நம்ம எதுக்கு இவ்வளவு காப்பாத்திட்டு இருக்கோம், அதனாலதான் நம்ம சண்டை போடும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறோம்னு நினைக்கிறான். அந்த பொண்ணை காப்பாற்ற வேணாம்னு நினைச்சாலுமே கூட இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோக்கு ஏதோ ஒரு மனசு தடுக்குது. நம்மளோட ஹீரோ கேப்டன் விஜயகாந்த் மாதிரி அதிகமா காலை தான் யூஸ் பண்ணி ஃபைட் பண்றான். அதை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் மட்டும் கையில இருக்கிற கத்தியை வச்சு நம்மளோட ஹீரோ காலை தூக்கும் போது லேசா அறுத்து விட்டுறான். அடிபட்டுக்கனால அவன் கொஞ்சம் ஸ்லோவாகிறான். அப்போ ஆப்போசிட்ல ஒருத்தன் பெரிய பேட் எடுத்து நம்ம ஹீரோட மண்டையிலே அடிக்க வரான். நம்மளோட ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ கரெக்டான டைமுக்கு எங்களோட யூனிஃபார்ம் போட்டிருக்கே நீ என்ன ஃபர்ஸ்ட் இயரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இன்னொருத்தனை வந்து நிற்கிறான். அவன் வந்து அந்த அடியை காப்பாற்றி தடுத்துறான். அவன் தனியாக மட்டும் வரல, அவன் கூட இன்னொரு 3 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இவங்க தான் நம்மளோட ஹீரோ ஒரு கேங்கில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால அந்த ஃபியூரன் கேங்கோட முக்கியமான புள்ளிங்க. நான் கூட நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைச்சேன், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க, இவங்களுக்கு 2 பேரே போதுமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆட்டிடியூடோட பேசுறாங்க. நம்மளோட ஹீரோக்கு ஃபியூரன் கேங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கு. அவனுங்க 4 பேருமே தரமா ஃபைட் பண்றாங்க. ஒவ்வொருத்தனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால ஒருத்தர் 3 பேர் அடிக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தோட இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய கேங் ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே பயந்து போய் போலீஸ் கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அப்படிதான்டா நல்லா அடிங்கடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா டவுன்ல இருக்கிற எல்லாருமே பயந்து போயிருப்பாங்கன்னு நினைச்சோன்னா இவங்க எல்லாருமே அதை என்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்லி யோசிக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல இந்த டவுன் வந்து ரொம்ப டேஞ்சரான டவுனு, யாருமே இந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு. ஆனால் நான் சொன்ன எல்லாருமே கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் இந்த இடமே ரொம்ப மாற ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கேங்ஸ்டர்லாம் வந்து இந்த இடத்த அடிச்சு நொறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. இந்த டவுன்ல வாழ்ற யாருமே நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. அப்ப எல்லாருமே ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும்போது இந்த ஃபியூரன் கேங் மட்டும் வந்து இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க மற்ற கேங் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு இவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி இருந்து பாதுகாப்பா இருந்தாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸையும் வச்சுக்கிட்டாங்க. இந்த டவுனுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே ஒரு போர்டை மாட்டியிருப்பாங்க. யாராவது ஒரு கெட்ட எண்ணத்தோட உள்ள வந்தாலோ அடுத்தவங்களை காயப்படுத்தணுன்ற எண்ணத்துல வந்தாலோ இந்த ஃபியூரன் கேங்கிட்ட அடி வாங்கி சாகுவீங்கன்னு சொல்லி அவங்க போர்டில் போட்டிருப்பாங்க. அப்ப இருந்து இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த ஃபியூரன் கேங்கை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் என்னதான் சண்டை போட்டாலுமே கூட இந்த டவுனோட நல்லதுக்காண்டி தான் சண்டை போடுறாங்க. அப்ப இந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபியூரன் கேங்க்கு இன்னொரு பேரும் வச்சாங்க, அதுதான் விண்ட் பிரேக்கர். இப்ப சண்டையும் முடிஞ்சு போச்சு, அவங்க எல்லாருமே அடிச்சு போட்டாங்க. அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே அந்த ஃபியூரன் கேங்க ரொம்ப பாராட்டிட்டு இருக்காங்க சூப்பர்னு. நம்மளோட ஹீரோக்கு எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே அவங்களை வெறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் அவங்க செய்வாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்மளோட ஹீரோவும் அந்த கேங்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசையோட இருந்தான். ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா எல்லாமே உல்டாவா இருக்கு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ஒரே ஒரு பாட்டி மட்டும் வந்து நீ கூட நல்லா சண்டை போட்ட, இவங்க எல்லாருமே வரதுக்கு முன்னாடி நீ தனியாலவே அவங்க எல்லாத்தையுமே சமாளிச்சல சூப்பர்னு சொல்லி அவனோட காலில் அடிபட்டதுக்கு அவங்க மருந்து போட வராங்க.
ஆனால் நம்மளோட ஹீரோக்கு சடனாக அந்த மாதிரி கைண்டாக பேசுறது ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒன்றும் வேணாம், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஓட பார்க்குறான். அவங்க கிட்ட ரொம்ப கோவமா வேற பேசுறான். அப்போ அந்த பொண்ணு பக்கத்தில் வந்து, நீ என்னதான் கோவமா பேசினாலுமே கூட உனக்குள்ள இன்னொரு முகமும் இருக்கு. இது வரைக்கும் உன்னை எல்லாருமே திட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம், இல்லை உன்னை வேணான்னு சொல்லி ஒதுக்கி இருக்கலாம். நீ என்னதான் உனக்காக சண்டை போடுற அப்படின்னு சொல்லி நடிச்சாலுமே கூட உனக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்கு. நீ இனிமேல் நடிக்க வேணாம், உனக்கு எப்படி இருக்குன்னு தோணுதோ அப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. நம்மளோட ஹீரோக்கு இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முதல்ல அந்த மாதிரிலாம் நம்மளோட ஹீரோ கிட்ட பேசுறாங்க. உடனே அவன் அங்க வந்து ஓட ஆரம்பிச்சிட்டான். ஓடி வந்து ஒரு ஜம்பை போட்டு, இது எல்லாமே எனக்கு வித்தியாசமா இருக்கு, நான் நினைச்சு வந்ததே வேற. நான் ஆசைப்பட்ட கேங்க எல்லாருமே வெறுக்கிறாங்கன்னு நினைச்சேன், ஆனா எல்லாருமே அவங்கள ஹீரோஸ்ன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா சொல்லப்போனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற யாரையோ ஒருத்தர் அடிக்க வரான். ஆனா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட், அங்க அடிபட்டவங்கள ஒருத்தன் மட்டும் எந்திரிச்சு நின்றுப்பான். அவனை தான் நம்மளோட ஹீரோ அடிச்சிருப்பான். இந்த அனிமையோட கதையே எல்லாராலுமே வெறுக்கப்படுற ஒருத்தன் கடைசியில அந்த இடத்துக்கே எப்படி ஹீரோவானான்றதான். கொஞ்சம் இரு, இது நருட்டோ ஸ்டோரி ஆச்சே, சரி ஏதோ ஒன்று, எல்லா அனிமையுமே அரைச்சமாவை தான் அரைக்கிறாங்க, ஆனால் என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளவுதான். ஸோ இந்த அனிமே போக போக எப்படி இருக்குன்ற விஷயம் எனக்கே தெரியல. இதே இடத்துல இந்த எபிசோடே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன நடந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.